இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டு அப்படின்னா என்ன? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டு எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறத பத்தி தான் பிஎட் ரெக்கார்டு வைஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறோம். பிஎட் ரெக்கார்ட்ல 3 செமஸ்டர் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வரும். இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ல இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிஎட் செகண்ட் இயர் 3 செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிலேட்டடாக ரெக்கார்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெக்கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டு லெவல் 1 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம பாடம் நடத்துறதுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் நம்ம போகும்பொழுது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் நடத்துறதுக்கு என்னெல்லாம் துணைக்கருவிகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ, சப்ஜெக்ட் வைஸாக புக்கு வைஸாக அதுக்கு நம்ம பாடம் நடத்துறதுக்கு தேவையான துணைக்கருவிகளை பயன்படுத்துறது தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு அப்படிங்கிறது. இது லெவல் 1 இருக்குது, லெவல் 2 இருக்குது. லெவல் 1 அப்படின்னும் பொழுது 6th 7th 8th வரைக்கும் நம்ம பண்ணுறது லெவல் 1. லெவல் 2 அப்படிங்கிறது 9th 10th பண்ணுறது நம்ம லெவல் 2 அப்படின்னு சொல்கிறோம். அதுவே காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும் பொழுது +1 +2 இந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். இப்போ 6th 7th 8th ரிலேட்டடாக லெவல் 1 இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 1ல் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்ட்ரடக்ஷனில் நம்ம உள்ள அந்த ரெக்கார்டுக்குள்ளே நம்மெல்லாம் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருவாங்க. அதாவது பொருளடக்கத்தில் கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போது என்னென்னா இன்ட்ரோவில் இந்த ரெக்கார்டு நம்ம எழுதுறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குது, என்ன பெனிஃபிட் நம்ம பசங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்து வரைபடத்தினுடைய துணை கொண்டு கற்பிக்கிறது. இப்போ மேப் வச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேப்பு, கடல்கள், கண்டங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுவே மேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வட்டம், சதுரம், முக்கோணம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா இப்போது 6th பசங்களாக இருந்தால் கூட வட்டம் என்ன, சதுரம் எது, முக்கோணம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. அதுவே சயின்ஸாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் சயின்ஸு, பயாலஜிக்கல் சயின்ஸாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்வோம், ஒரு செம்பருத்தி பூ வரைஞ்சிட்டு இது என்ன பூ அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி விலங்குகள் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருந்துச்சுன்னா தராசு, இயற்பியல் தராசு இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. பயாலஜிக்கல் சயின்ஸாக இருந்துச்சுன்னா ஜுவாலஜி பாடம் நடத்தும் பொழுது விலங்குகள் பற்றி சொல்லிட்டு இந்த விலங்கு புலி இருக்குது அப்படின்னா இந்த புலி அதோடைய உருவம் படத்தை பார்த்த உடனே இது புலி தான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா நம்மளுடைய மயில் கொடுத்துட்டு நம்மளுடைய தேசிய பறவை எது அப்படின்னா மயில் அந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம படத்தை பார்த்தே பசங்க ஆன்சர் கொண்டு வர வைக்கிறதுக்கான ஒரு உபகரணம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி காட்சி கேள்வி கருவிகளுடைய பயன்கள் நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அந்த விஷுவலாக பார்ப்போம். இப்போ ஒரு மயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மயில் பார்ப்போம், அதோடைய கலர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய பறவை மயில் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். அதுவே ஆடியோவாக பார்க்கும் பொழுது நம்ம உருவம் இருக்காது. ஆனால் கேட்போம். கேட்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கேட்குறத விட பார்க்கும்பொழுது நல்லா புரியும். இருந்தாலும் கேட்கும்பொழுதும் நம்ம நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மின் அட்டையை பயன்படுத்தி நம்ம சொல்கிறது ஓஹெச்பி ஷீட்டு. இந்த ஓஹெச்பி ஷீட் மூலமாக நம்ம விஷயங்கள் சொல்லலாம். இப்போ மேப் ஓஹெச்பி ஷீட் மூலமாக வரையலாம். அதே மாதிரி மேக்ஸில் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓஹெச்பி ஷீட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுழல் அட்டையை வச்சு ரொட்டேட்டிங் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுழல் அட்டையில் ஆன்சர் ஒரு இடத்துல இருக்கும். கேள்வி ஒரு இடத்துல இருக்கும். அந்த கடிகாரத்தில் முள்ளு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஆன்சர் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி. அதே மாதிரி ஸ்லைடு, ஆல்பம் பயன்படுத்துறது, கட் அவுட்டு ஒருத்தருடைய இப்போ பாரதியார் அப்படின்னா பாரதியாருடைய கட் அவுட்டை கொண்டு நடத்துறது. அதே மாதிரி
பார்லிமெண்ட்டுடைய கட் அவுட்டு, தெர்மாக்கோல்ல வச்சு பண்றது. அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் ஒருத்தருடைய உருவத்த கொண்டு வந்து பண்றது. ஆல்பம் தயாரிக்கிறது. இப்ப நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ஆல்பம் தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஆதி காலத்துல மனிதனுடைய தோற்றம் எப்படி இருந்ததுலருந்து, இன்றைய காலகட்டத்துல நவீன மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை, அதே மாதிரி உடல் அ ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, வீடுகள் இது எல்லாம் மாறி வரும் இல்லையா? அந்த காலகட்டத்தில ஆரம்ப காலகட்டத்தில நெருப்பு வச்சு தான் வந்து தீ மூட்டி அதுக்கப்புறமா சமையல் செஞ்சு சாப்பிட்டான் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இன்றைய காலகட்டத்தில எப்படி இருக்கு? அவன் வந்தாச்சு, கேஸ் வந்தாச்சு, எல்லாமே வந்துருச்சு இல்லையா? அப்போ டெக்னாலஜி எப்படி வந்து டெவலப் ஆயிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக் குடுக்கறது. முடிவுரை. இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம உள்ள என்னெல்லாம் சொல்லப் போறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்துர்றது. துணை கருவிகளை பயன்படுத்தி கற்பிக்கிற முறை தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இன்ட்ரோவா பார்த்துரலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்ன அப்படின்னா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய் அப்படின்னு 5 புலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இத தான் வந்து அறிவின் வாயில்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ புலன்கள் பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து விஷுவலாவோ நமக்கு தெரியணும். அதே மாதிரி கேட்கிற திறனும் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி புலன்கள் அனுபவங்கள் மூலமாக நம்ம வந்து நெறைய விஷயங்கள கத்துக்குறோம். இதுக்கு எது நமக்கு பயன்படுது அப்படின்னா, காட்சி, கேள்வி, கருவிகள் நமக்கு பயன்படுது. நெறைய விஷயங்கள நம்ம படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறத விட, கேட்கும் பொழுதோ, இல்ல மத்த பொருட்களை பார்க்கும் பொழுதோ நெறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். காட்சி கருவிகளை வந்து 2 வகையா பிரிக்கலாம். அது வந்து கேட்கிற கருவிகள் ஒண்ணு, பார்க்கிற கருவிகள் ஒண்ணு. இப்ப பார்க்கிற கருவிகள் என்னென்ன அப்படின்னா, பிக்சரா குடுத்திருப்பாங்க. இப்ப வந்து பிக்சர் எது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பார்க்கு குடுத்துருப்பாங்க. அந்த பார்க்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அப்படி இல்ல ஒரு வில்லேஜ்ல ஒரு சந்தை நடக்குது அப்படின்னா, அந்த சந்தையில இருக்கிற காய்கறிகள், அத விக்கிற மனிதர்கள், அப்புறம் போக வர இருக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாருமே அதுல தெரிவாங்க. அப்போ இது வந்து பார்க்குற கருவிகள். கேட்குற கருவிகள் அப்படின்னா, இப்போ பாரதியாருடைய கவிதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவிதைகள வந்து ஒரு தொகுப்பா குடுத்துட்டு, அத ஆடியோவா கொண்டு வந்து கேட்க வைக்கிறது. அதே மாதிரி பாடங்கள நடத்துறது. அத வந்து கேட்கறது. இந்த மாதிரி கேட்குற விஷயங்கள் மூலமாவும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம். பார்க்குற விஷயங்கள் மூலமாகவும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வானொலி பெட்டி, இசைத்தட்டுகள் இது எல்லாமே கேட்குற விஷயங்கள். அதே மாரி திரைய பார்க்குறது வந்து ஒரு ஸ்க்ரீன குடுத்துட்டு, அதில பார்க்குற மாதிரி. என்னெல்லாம் பார்க்கலாம் அப்டின்னா, நம்மளுடைய நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அதில வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுது இன்னும் நெறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாவே புரியும். கேட்கிறத விட பார்க்குறது. அடுத்து வரைபடத்தின் துணை கொண்டு கற்பித்தல். நம்ம கிளாஸ்ல வரைபடத்த வச்சு நம்ம டீச் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாவே கிளாஸ் ரூம்ல என்னெல்லாம் இருக்கும்? பிளாக் போர்டு கண்டிப்பா இருக்கும். அதே மாரி சாக் பீஸு, டஸ்டரு இது எல்லாமே இருக்கும். அதோட நம்ம வந்து வரைபடத்த வச்சு நம்ம பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணோம்னா, இன்னும் ஈஸியா புரியும். இப்போ சென்சஸ் எடுக்கிறது எப்படின்னா, ஏஜ் வைஸா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுதும், அதே மாரி ஜெண்டர் வைஸா நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்படின்றத நம்ம வந்து சென்சஸ் மூலமா நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சென்சஸ் எடுப்போம் இல்லையா? அந்த சென்சஸ்ல வந்து வேரியேஷன் இருக்கும். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்லாம கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் சென்சஸ்ல கூடுதலாகவும், குறைவாகவும் இருக்கும். அதுக்காக தான் 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கிறது. அப்ப அது எல்லாமே நம்ம வந்து வரைபடத்தின் மூலமாக ஹிஸ்ட்ரி எடுக்கும் பொழுது நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அந்த வரைபடத்த வச்சு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். மேக்ஸு, சயின்ஸு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இது எல்லாமே அந்த வரைபடம் மூலமாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். காட்சி கேள்வி கருவிகள் பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம காட்சி கேள்வி கருவிகள் பயன்படுத்துறதுனால நம்ம ஓரலா சொல்லும் பொழுது புரியிற விஷயங்கள விட, நம்ம கேட்கும் பொழுதோ, அல்லது அந்த உருவங்கள பார்க்கும் பொழுதோ, இன்னும் நமக்கு நெறைய விஷயங்கள் புரியும்.
அதே மாதிரி பாடத்துல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துற மாரி அந்த காட்சி கேள்வி கருவிகள் இருக்கும். அடுத்து டீச்சர் என்ன காட்டப் போறாங்க? நம்ம என்ன ஆன்ஸர் பண்ண போறோம்? இந்த ஆன்ஸருக்கு யார் வந்து அதிகமா ஆன்ஸர் பண்ணுவாங்க? அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாணவர்களுக்கு இடையில இருக்கும். அதுல போட்டி ஏற்படும். அந்த போட்டியை வந்து கற்றலுக்கு மேம்படுத்துற மாதிரி அந்த போட்டியும் அமைஞ்சிருக்கும். காட்சி கேள்வி கருவிகளை எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறது எட்கர் டேல் வந்து காட்சி கல்வி காட்சி கேள்வி கருவிகளை ஒரு உருவத்துல வகைப்படுத்தியிருக்காரு. இதுதான் வந்து கூர் உருளை அனுபவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காட்சிகளுடைய துணை கருவியை வந்து கூர் கூம்பு உருவத்துல அதை வகைப்படுத்தியிருக்காரு. அத வந்து எந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கூம்பு வடிவத்துல இவருடைய கற்றல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காட்சி கருவிகள் இருக்கு. அசையா படங்கள், அசையும் படங்கள், காட்சி பொருட்கள், கல்வி பயணங்கள், இந்த மாரி செய்து காட்டல், இந்த மாதிரி நெறைய இருக்கும். அத பசங்களுக்கு காமிச்சு, அது எப்படி சொல்றது அப்படிங்கிறத காட்டுறது. மின் அட்டைய பயன்படுத்துறது. ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மின் அட்டைய பயன்படுத்துறது, ஒரு டீச்சரு அந்த கிளாஸ் நடத்த போறாங்க அப்படின்னா, அந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எடுத்துக்கணும். அந்த வார்த்தைக்கான பதில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, அதுக்கான பதிலு அதுக்கு பேக் சைடு இருக்கும். இப்போ கேள்வி கேட்குற டீச்சர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில அத வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, அவங்க டீச்சர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நம்மளுடைய தேசிய பறவை எது? நம் நாட்டின் தேசிய பறவை எது? அப்படின்னு கேட்கும் பொழுது, கொஸ்டின் வந்து ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கு பேக் சைடுல ஆன்சர் இருக்கும். நம் நாட்டின் தேசிய பறவை மயில் அப்படின்னு சொல்லிட்டு அத குடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட உடனே பசங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, பேக் சைடு திரும்பி பார்க்கும் பொழுது அதோடைய ஆன்சர் வந்து குடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து சரியான பதில் சொல்றாங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த மாரி கேள்வி கேட்கும் பொழுது நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடைய சொல்லலாம். இப்போ ஒரு 10 ஃபிளாஷ் கார்ட்ஸ் நம்ம வந்து ஒரு லெசனுக்கு ரிலேட்டடா நம்ம எழுதி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, 10 ஃபிளாஷ் கார்ட்ஸும் நம்ம கேட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி யாரு நல்லா சொல்லியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து கிளாஸ்ல என்கரேஜ் பண்ணலாம். என்கரேஜ் பண்றது, கை தட்டுறது இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணா, இன்னும் பசங்க வந்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு கிளாஸ்ல என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா, அதுக்கான முயற்சிகள பசங்க பண்ணுவாங்க. கேதர் பண்ணியும் கொண்டு வருவாங்க. மின் அட்டையை பயன்படுத்துறது. அந்த மின் அட்டையை பயன்படுத்துறது அந்த ஒரு சில வினாடிகள் குடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ் அ தேசிய பறவை அப்படின்றது தமிழ்ல வரும், ஹிஸ்ட்ரில வரும் இந்த மாதிரி. அதே மாரி மேக்ஸ் எடுத்துக்கும் பொழுது, மேக்ஸ் ரிலேட்டடா ஃபார்முலாவ போட்டு காட்டுறது. அல்ஜீப்ராவுடைய ஃபார்முலாவ போட்டு காட்டுறது. அதே மாதிரி கணித மேதை ராமானுஜத்துடைய பிக்சர் வரைஞ்சிட்டு, "இது யாரு?" அப்படின்னு பேக் சைடு எழுதியிருப்பாங்க. ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் பசங்கள வந்து ஆன்சர் பண்ண வைக்க முடியும். அடுத்து OHP ஷீட். இந்த OHP ஷீட்டு எதுக்காக பயன்படுத்துறோம்? டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ல அப்படின்னா, பாடம் நடத்தும் பொழுது பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொஜெக்டர் எழுதி ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ல நம்ம வந்து என்ன சொல்ல வரோமோ, அத வந்து அந்த OHB ஷீட் மூலமாக எழுதி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போகலாம். OHB ஷீட்ல மேப் கூட வரையலாம். அதே மாதிரி பொருத்துதல் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுடைய தேசிய தந்தை யாரு? நேஷனல் அனிமல் என்ன? நேஷனல் ஃப்ளவர் என்ன? அப்புறம் இந்த மாதிரி அ ஒவ்வொன்னுமே எழுதி ஒரு பக்கம் கேள்விகள் இருக்கும். இன்னொரு பக்கம் அதுக்கான பதில்கள் இருக்கும். இந்த மாரி எழுதி நம்ம OHP ரெடி பண்றது. இந்த மாரி எழுதும் பொழுதும் பசங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இதோட பயன்கள் OHP நம்ம இந்த மாரி எழுதுறோம் இல்லையா? இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ்ல பசங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே OHP ஷீட் ரெடி பண்ணோம்னா, அதன் மூலமாக நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நோட்டீஸ் போர்டுனா நியூஸு. இப்போ
இன்றைய நியூஸ் என்ன? முக்கியமான நியூஸ் என்ன? அப்படின்றது ஒட்டுறது. எஜுகேஷன் ரிலேட்டட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல நம்மளுடைய நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நியூஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லன்னா, புக் ரிலேட்டடாவும் நம்ம நியூஸ நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி போர்ட்ல நம்ம வந்து செய்யறது. இதுல மாணவர்களுடைய ஒப்பீனியன வந்து கேட்கலாம். நம்ம இப்ப வந்து நோட்டீஸ் போர்டு ரெடி பண்றோம் இல்லையா? அந்த நோட்டீஸ் போர்டைய பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த போர்டுல கொஸ்டின் ஆன்ஸரும் நம்ம எழுதலாம். இந்த கேள்வி எழுதிட்டு அதுக்கான பதில் எழுதி வரலாம். அதே மாரி பிக்சர ஒட்டிட்டு அந்த பிக்சருக்கான பதில் என்ன? அந்த பிக்சர் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம பாடம் நடத்தலாம். அடுத்து சுழல் அட்டை பயன்படுத்துறது. ரொட்டேட்டிங் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழல் அட்டை அப்படின்னா, அம் ஸ்க்ரூ போல 2 குடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அதோட முள்ளு ஒரு பக்கம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கேள்வி ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கான பதில் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ கேள்வி வந்து நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கான பதில் வந்து வேற பக்கம். இப்போ கணித மேதை யாரு? கணிதத்தின் தந்தை யாரு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, சார்லஸ் பேபேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கணித ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு இடத்துல முள் இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து சார்லஸ் பேபேஜ் அப்படின்றது வேறொரு பக்கம் இருக்கும். இந்த மாரி சுழல் அட்டை வந்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆன்சர வந்து செட் பண்ணி காட்டுறது. இந்த மாதிரி கூட பசங்க கேள்விக்கு கரெக்ட்டா ஆன்சர கொண்டு வந்து காட்டி, பசங்க வந்து சொல்ல வைக்கிறது இந்த மாரி அ ரொட்டேட்டிங் சுழல் அட்டையை பயன்படுத்துறது. ரொட்டேட்டிங் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருத்துதல் அட்டை. மேட்ச் போர்டு. அப்டின்னா என்னன்னா, இது வந்து மேட்ச் போர்டு வந்து அம் அப்படியே அ கேள்வி எழுதிட்டு, அதுக்கான பதில் மட்டும் இருந்தது அப்டின்னா, நான் ஒர்க்கிங் மாடல்ல வரும். அப்படி இல்ல அப்டின்னா, லைட் செட் பண்றதோ, அப்படி இல்ல மணிகள் வச்சு கட்டி, அதோட அடுத்த ஆப்போசிட் வந்து ஒரு மணி இழுத்தோம்னா, அதோட ஆன்சர் வந்து எந்த இடத்துல இழுக்கப்படுதோ, அந்த இடத்துல ஆன்சர் இருக்கும். இந்த மாதிரி பண்றது பொருத்துதல் அட்டை அப்படின்னு சொல்றோங்க. நான் ஒர்க்கிங் மாடல்ல வரும். இந்த ஒர்க்கிங் மாடல் அப்டின்னா, நம்ம நான் ஒர்க்கிங் மாடல் அப்டின்னும்பொழுது அது ஒர்க் பண்ணாது. இப்போ ஒரு கேலண்டர் அட்டை இருக்குல்ல, அந்த கேலண்டர் அட்டையில கூட ஒரு பேப்பர ஒட்டிட்டு, அதில பொறுத்துக அப்டின்னு போட்டுட்டு, கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம், அதுக்கான பதில் எல்லாம் ஒரு பக்கம், அந்த மாதிரி நம்ம அ ம ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் செய்யலாம். ஒர்க்கிங் மாடல் அப்டின்னும் பொழுது, அது வந்து வேலை ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணா தான் அது வந்து ஒர்க்கிங் மாடல். இப்போ கேள்வி ஒரு பக்கம் குடுத்துட்டு, அதுக்கான பதிலு இன்னொரு பக்கமும் நம்ம கொண்டு வர்றது. அதே மாதிரி மாணவர்களுடைய கவன சிதறலை மாற்றாது. அதாவது கவனம் ஒரே இடத்துல கவனம் இருக்க செய்யும். இப்ப கேள்விய குடுத்துட்டு மணிகள்ல குடுத்துருக்கலாம். இல்ல வந்து அப்படி இல்லன்னா எலக்ட்ரிக் வயர் அந்த செட் பண்ணியும் அந்த மாதிரி ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல குடுக்கலாம். இதுல மாணவர்கள் கருத்து என்னன்னா, மாணவர்கள் வந்து ஆர்வத்தோட பாடத்த கவனிப்பாங்க. நம்ம வந்து கிளாஸ்ல காலேஜுக்கு நடத்துற லெக்சரர் மெத்தட்ல நம்ம சொல்லிட்டே போறத விட, ஒவ்வொரு பொருளா காட்டி, காட்டி நம்ம பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணோம்னா, அத பத்தின நாலேட்ஜ் அந்த பசங்களுக்கு நெறையவே இருக்கும். நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க, மறக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒர்க்கிங் மாடல்ல நம்ம வந்து அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒர்க்கிங் மாடல் தனியா குடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் மாடல்ல வந்து இன்னும் பசங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய தன்மை இந்த ஒர்க்கிங் மாடல்ல இருக்கும். ஏன்னா, அது வந்து வேலை செய்யும். அதனால வந்து ஒர்க் பண்றதுனால ஒர்க்கிங் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒர்க்கிங் மாடல்ல நடத்துறதுனால இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கறது புரியும். OHP ஸ்லைடு. ஸ்லைடு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடியில தான். சதுர வடிவத்தில அந்த கண்ணாடி கிளாஸ் கடையில கேட்டாலே குடுப்பாங்க. இதில OHP மார்க்கர் வச்சுட்டு நம்ம எழுதணும். நம்ம இதுலயும் சரி, என்ன வேணாலும் நம்ம எழுதலாம். நமக்கு நம்ம நடத்துற பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியா இருக்கலாம், பதிலா இருக்கலாம், இல்ல பிக்சரா இருக்கலாம், இல்ல ஒரு மெசேஜ் நம்ம சொல்ற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் இதில வந்து OHP ஸ்லைடு வச்சு நம்ம எழுதலாம். இதுவும் வந்து பசங்கள வந்து கவனம் ஈர்க்கிற ஒரு விஷயம் தான் இது. மாணவர்கள கருத்து என்னன்னா, ஸ்லைடு அப்டின்னா
என்னன்னு எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா, ஸ்லைடு அப்படின்னும் பொழுது நம்ம ஸ்லைடு கிளாஸ் மாதிரி இருக்கும். இல்ல செவ்வகத்துல இருக்கும். அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? இப்ப இத பசங்களுகிட்ட காட்டும் பொழுது, அத பத்தின ஒரு புரிதல் அந்த மாணவர்களுக்கு இருக்கும். ஈஸியா, சீக்கிரமா நெறைய விஷயங்கள இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் மாணவர்களால. எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம பயன்படுத்தி மாணவர்களுக்கு பாடத்த நம்ம சொல்லிக் குடுக்கறதுனால, நெறைய விஷயங்கள அவங்க வந்து கத்துக்க முடியும். நெறைய விஷயங்கள் வந்து அவங்க கத்துப்பாங்க. அதே மாரி வேஸ்ட், ரீயூஸ்டு இப்போ நம்ம தேவையில்லாத பொருட்கள, அத வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்துறது. எப்படி அப்படின்ற முறையில இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் மூலமா கூட நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இதுல மாணவர்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னும் பொழுது, இந்த ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரீயூஸ்டு புரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப தேவையற்ற அந்த காகிதங்கள ரீமேனுஃபேக்சர் பண்ணி மறுபடியும் புதுசா பேப்பர்ஸ உருவாக்குறாங்க மெஷின் மூலமா அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு திறன் அந்த மாணவர்களுக்கு வரும். ஆல்பம் பயன்படுத்துறது. இந்த ஆல்பம் பயன்படுத்துறது அப்டின்னா என்னன்னா, சப்ஜெக்ட் வைஸா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மாறும். இப்போ ஹிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆல்பத்த நம்ம பயன்படுத்துறோம் அப்டின்னா, ஆரம்ப காலகட்டத்தில மனிதன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத சொல்றது. ஏன்னா, அவங்களுடைய ஆடைகள் எதுவுமே இல்லாம மரப்பட்டைகள கட்டிட்டு தான் அந்த மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரியான பிக்சர்ஸ் கடையில கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி விதம் எப்படி இருந்தது? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்தது? இன்றைய காலகட்டத்தில எப்படியெல்லாம் இருக்கு? அப்படின்றத பத்தி சொல்றது. அதே மாதிரி ஆடைகள் மட்டும் கிடையாது. அவங்களுடைய உணவுப் பொருட்கள் எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில கிழங்குகள், பழங்கள் இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெருப்ப மூட்டி, அதுக்கப்புறம் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அ அடுப்பு வந்தது. அதுக்கப்புறம் கேஸ் வந்தது. இதுக்கப்புறம் வந்து அவன் வந்திருக்கு. அ இண்டக்ஸ் ஸ்டவ் வந்திருக்கு. இந்த மாரி நெறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில எப்படி இருந்தது? இன்றைய காலகட்டத்தில எப்படி இருந்தது? அப்படின்றத பத்தி சொல்றது. ஒவ்வொரு பொருளுமே நம்மளுடைய எஜுகேஷன் கூட ஆரம்ப காலகட்டத்தில வந்து மரத்தடியில இருந்து, திண்ணைப்பள்ளிகள்ல இருந்து சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மரத்தடிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா டெக்னாலஜி இன்றைய காலகட்டத்தில சிஸ்டம்லேருந்து நம்ம நெறைய வந்து கத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி ஆரம்ப காலகட்டத்தில எப்படி இருந்தது? இன்றைய காலகட்டத்துக்கு வரும்பொழுது எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றது. அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து இப்போ ஒவ்வொன்னுமே அந்த அவங்களுடைய பொருட்கள் மேக்ஸ்க்கு பயன்படுத்துற ஃபார்முலாஸ், மேக்ஸ்க்கு பயன்படுத்துற செங்கோணம், வட்டம், முக்கோணம் இந்த மாதிரி சொல்லிக் குடுக்குறது. இதே மாதிரி சயின்ஸு கூட அந்த தாவரங்கள பத்தி சொல்றது, விலங்குகள பத்தி சொல்றது, அதுக்கான ஆல்பங்கள் வந்து ரெடி பண்றது, இது எல்லாமே பண்றது. அ கணிதம் அப்படி எடுத்துக்கும் பொழுது, கணிதம் முதல்ல எப்படி இருந்தது? அது கணித மேதை யாரு? இவங்களுடைய புகைப்படத்த வச்சுட்டு இன்றைய காலகட்டத்தில கம்ப்யூட்டர் எப்படியெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றது. மாணவர்களுடைய கருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நெறைய நெறைய விஷயங்கள் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் குடுக்கறதுனால மாணவர்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம தமிழ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, நிலங்கள் ஐவகை நிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுக்குறது. முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த மாதிரி நிலங்கள் இருக்கு இல்லையா? அந்த நிலத்துக்குரிய திணைகள் என்ன? நிலத்துக்குரிய என்னென்ன நிலம் அப்படின்னு மருத நிலம் அப்படின்னும் பொழுது வயலும், வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப வயல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பிக்சர்ல நம்ம கொண்டு வந்து குடுக்குறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது, பசங்களுக்கு லைவா ஒரு பாடத்த நம்ம படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால தான் நெறைய துணைக்கருவிகள வச்சு நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அடுத்து கட் அவுட். கட் அவுட் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தரோட உருவப்படத்த வச்சு நம்ம சொல்லிக் குடுக்குறது. இப்போ இது அந்த உருவப்படத்த எப்படின்னா, தெர்மாக்கோல் ரெடி பண்ணிட்டு, அவங்களுடைய பிக்சர அதில ஒட்டிட்டோம்னா, அழகா வந்து அவங்களுடைய உருவம் வந்துரும். அப்படி நம்ம வந்து நோட்டீஸ் மாதிரி ஒட்டல அப்படின்னா கூட நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ பாரதியார வந்து கட் அவுட்ல வரைஞ்சு கொண்டு வரலாம். அதே மாரி திருவள்ளுவர கட் அவுட்ல வரைஞ்சு கொண்டு வரலாம். மொத்தம் எத்தன திருக்குறள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு திருக்குறளும் என்ன நம்ம விளக்கத்த சொல்லுது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கட் அவுட்ட வச்சுட்டு விஷயங்கள நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம் மாணவர்களுக்கு.
மாணவர்களுடைய கருத்து கட் அவுட் வச்சு சொல்றதுனால, இப்போ பார்த்த உடனே தெரியும். இப்ப திருவள்ளுவர தான் சொல்றாங்க அப்டின்னா, அந்த கட் அவுட்ட பார்த்த உடனே திருவள்ளுவர்ன்னு சொல்லிடுவாங்க. அதே மாரி அம்பேத்கர் வந்து சொல்ற கட் அவுட் இருந்துச்சுன்னா, அம்பேத்கர்ன்னு சொல்லுவோம். அப்போ லைவா பார்க்கும்பொழுது இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்களால. அடுத்து உருவப்படம். உருவப்படம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ, ஒரு பறவையோ எதுவா இருந்தாலும், அந்த உருவத்த வச்சு நம்ம சொல்லிக் குடுக்குறது. அந்த உருவத்த வச்சு நம்ம சொல்லிக் குடுக்கும் பொழுது, மாணவர்களுடைய மனசுல எந்த அளவுக்கு பதியுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அனுபவபூர்வமாக உணர முடியும். இப்போ மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, அந்த மார்க்கெட்ட நம்ம கொண்டு வந்து கிளாஸ்க்குள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ற மாதிரி. உருவத்த கொண்டு வந்து பண்ற மாதிரி. பொம்மலாட்டத்துல உருவத்த கொண்டு வந்து செய்யற மாதிரி. இந்த மாதிரி உருவப்படத்த வச்சு நம்ம நடத்தும் பொழுது, இன்னும் நெறைய விஷயங்கள மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். மாணவர்களுடைய கருத்து. ஒவ்வொன்னுமே இந்த கட் அவுட் வச்சு நம்ம சொல்றதுனால, மாணவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னும் ஈஸியா புரிஞ்சது அப்படின்ற மாரி அவங்களுடைய கருத்துக்களும் வரும். அடுத்து முடிவுரை. துணைக்கருவிகளை வச்சு நம்ம சொல்லிக் குடுக்கும் பொழுது, நம்ம வந்து நல்ல அனுபவம் கிடைக்கும். நெறைய விஷயங்கள அவங்க கத்துப்பாங்க. நம்ம வந்து காதால கேட்கிறத விட, நெறைய விஷயங்கள வந்து நம்ம அனுபவங்கள் மூலமாகவோ, இல்ல பொருட்களை வச்சியோ, நம்ம மாணவர்களுக்கு அந்த பாடங்கள நம்ம சொல்லிக் குடுக்கறதுனால, நெறைய விஷயங்கள அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னைக்குமே மறக்காது. நம்மளுடைய மனசுல என்னைக்கும் இருக்கும் அது. இதுவரைக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 1 பார்த்தோம். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 1 அப்படிங்கிறது 6த், 7த், 8த் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான ரெக்கார்ட் இது. அதே இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 2 இருக்கும். இது வந்து 9த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. 10த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. 10த் ஸ்டூடண்ட்ஸ் பொதுவா வந்து குடுக்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் போறதுனால, நம்ம ட்ரெய்னீஸ் கிட்ட. அப்ப 9த் மேக்ஸிமம் நம்ம வந்து 9த் பாடம் நம்ம சொல்லிக் குடுப்போம் இல்லையா? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 2 அப்படின்னும் பொழுது 9த் வச்சு ஓரியன்டடா வரும். 1 அப்படின்னும் பொழுது 6த், 7த் ஓரியன்டடா அந்த ரெக்கார்டு வந்துரும். இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 1 பார்த்தோம். இந்த ரெக்கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமிஷனுக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய ஃபீட்பேக்க நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ.